எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஜெஸ்ஸிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற ஆடையை எப்படி யூஸ்ஃபுல்லாக ஆக்கலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பால் ஆடை எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். நாங்கள் எப்போயுமே பசும்பால் தான் வாங்குவோம். பேக்கெட் பாலை விட பசும்பாலில் தான் ஆடை நிறைய எடுக்க முடியும். அதனால் நெய்யும் நமக்கு நிறைய கிடைக்கும். இந்த பாலை நான் காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். அப்போ தான் நிறைய ஆடை கிடைக்கும். பாலில் நம்ம ஒரு கரண்டி வச்சு மேலாக ஆடையை எடுத்து கலெக்ட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஆடை வருது பாருங்கள். ஃப்ரிட்ஜில் வச்சா எப்பயுமே நிறைய ஆடை கிடைக்கும். நான் எப்பயுமே ஸ்வீட்ஸ் வாங்கும்போதும் கிரேவி வாங்கும்போதும் வர பாக்ஸை தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன். இது ஏற்கனவே எடுத்து வச்ச ஆடை. ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணால் ஒன்றும் ஆகாது. நான் 4 பாக்ஸில் இந்த மாதிரி ஆடை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். செகண்டாக நம்ம எப்படி ஆடையிலேருந்து வெண்ணெய் எடுக்கலான்னு பார்க்கலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே அதை மிக்சியில் போடக்கூடாது. ஒரு 6 to 8 hours வெளியே இருக்கட்டும். அப்போ தான் அது கொஞ்சம் புளிச்சு வரும். நெய் நல்ல வாசமனமாக இருக்கும். 1 மாதத்தில் எவ்வளோ ஆடை கிடச்சிருக்கு பாருங்கள். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. எப்படி ஆடையிலேருந்து வெண்ணெய் எடுக்கலான்னு பார்க்கலாம். எப்பயுமே வெண்ணெய் எடுக்கும்போது ஐஸ் கட்டியும் தயிரும் வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு பாக்ஸ் ஆடையை போட்டுக்கிறேன். அடுத்ததாக ஐஸ் கட்டி 4 போட்டுக்கிறேன். தயிர் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வீடியோவில் எடிட் ஆயிருச்சு. இதை பீட் பண்ணிக்கலாம். சும்மா 2 பல்ஸ்லேயே வெண்ணெய் எப்படி திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் போட்டு பீட் பண்ணக்கூடாது. அது ஒரு மாதிரி க்ரீமியாக ஆகிரும். நம்ம அரைக்கிறதுக்கு ஐஸ் கட்டியே போதும். ஐஸ் கட்டி இல்லைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்கன்னா 1/2 கிளாஸ் மட்டும் ஊற்றுங்க. ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. அது நமக்கு தான் வேலையை எக்ஸ்ட்ரா ஆக்கும். எவ்வளோ அழகாக வெண்ணெய் திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு பாக்ஸில் இருக்க ஆடையும் இதே சேம் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஆடை போட்டதும் 4-5 ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கிறேன். 2 to 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி இதை கொஞ்சம் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பண்ணியாச்சு. எப்படி வெண்ணெய் திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மீதம் இருக்கிற ஆடைக்கும் பண்ணிக்கலாம். எல்லா ஆடையுமே பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். எல்லா வெண்ணெயும் ஒன்றா சேர்த்து திரட்டிக்கலாம். வெண்ணெயெல்லாம் திரட்டி ஒன்று சேர்த்தாச்சு. ஈஸியாக வெண்ணெயும் தண்ணியும் தனியாக கலெக்ட் ஆகிரும். நம்ம வெண்ணெயை மட்டும் தண்ணி இல்லாமல் எடுத்து வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு நான் கடைசியாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம பிரித்து வச்சுருக்க தண்ணியை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். சுத்தமான வெண்ணெய் எடுத்தாச்சு. இதை ஒரு தடவை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கழுவுறதுனால வெண்ணெயில் எதுவும் பால் வாடை இருந்தால் அது போயிடும். அந்த ஸ்டெப் வரைக்கும் நான் ஏர்லி மார்னிங் ஷூட் பண்ணது. அப்புறம் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு டிஃபன் வேலையும் முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஷூட் பண்ண வந்துட்டேன். வெண்ணெயை நல்லா கழுவியாச்சு. இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் நெய் உருக்க போகிறோமோ அதிலே போட்டுக்கலாம். நான் ஒரு கடாயில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் வெண்ணெயை எடுத்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நான் எப்பயுமே நெய் எடுத்தேன்னா கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து வச்சுக்குவேன். ஏதாவது ரெசிபீஸ்க்கு யூஸ் ஆகும். தேர்ட் ஸ்டெப்பாக
வெண்ணெயை நெய்யாக உருக்கிடலாம். இதை நான் அடுப்பில் வச்சுட்டேன். அடுப்பில் வச்சதும் கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி நுரைச்சி பொங்கி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதே சமயம் பக்கத்தில் இல்லைன்னா பாத்திரத்தை விட்டே வெளியே வந்துடும். அடுப்பில் நம்ம வச்சதும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் எப்படியும் ஆகும் நெய் கரெக்ட் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு. நான் டீட்டெயிலாக ஒவ்வொரு ஸ்டேஜாக காமிக்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொங்கி வந்ததும் அடுத்த ஸ்டேஜ் இப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம அப்பப்போ கைவிடாமல் கிளறிக்கிட்டே தான் இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். டீட்டெயிலாக கொடுக்கணுங்கிறதுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணியிருக்கேன். நெய் இப்போ பிரிஞ்சு வர்றது அழகாக தெரியுது பாருங்கள். நெய் பிரிஞ்சதும் அந்த செடிமெண்ட்ஸ்லாம் அடியில் தங்கிரும், வீடே நெய் வாசமாக இருக்கும். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜு. இப்போ நம்ம கொஞ்சம் கல் உப்பையும் முருங்கை இலை போடணும், இல்லைன்னா கருவேப்பிலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நெய் ரெடி ஆகிருச்சு. இது சூடு ஆறுனதும் வடிகட்டிக்கலாம். நெய் சூடு ஆறுனதும் நான் வடிகட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு வடிகட்டும் போது இப்படி தான் இருக்கும், அப்புறம் லேட் ஆக ஆக அதுவே உறைஞ்சிக்கும். வடிகட்டினதுக்கப்புறம் அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுலேயும் நெய் இருக்கும். நெய் எல்லாம் ஃபில்டர் பண்ணியாச்சு. இதை மூடி போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் நெய் செஞ்சேன்னா என் பொண்ணு கண்டிப்பாக ஒரு பாட்டு பாடுவா, அதை கேட்கும்போது சூப்பர் ஃபீலிங்காக இருக்கும். நல்லா வாசமனமான நெய் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெய் உருக்குனதுக்கப்புறம் கண்டிப்பாக இவ்வளோ பாத்திரம் விழுகும். இது பிசு பிசுப்பாக இருக்கிறதுனால இதை வாஷ் பண்ணுறது சிரமமாக இருக்கும். அதனாலே சில பேர் நெய் உருக்க மாட்டோம். இந்த ஸ்டெப் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனாலே இந்த ஸ்டெப்பையும் நான் சொல்கிறேன். இதை எப்படி ஈஸியாக வாஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். சுடு தண்ணியை நம்ம வாஷ் பண்ண வச்சுருக்க பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றுறதுனால ஈஸியாக அந்த பிசு பிசுப்பு தன்மை பாத்திரத்துலேருந்து போயிடும். பிளாஸ்டிக் பாக்ஸ்க்கு ரொம்ப சூடாக தண்ணி ஊற்றக்கூடாது. சூடாக இருந்ததுன்னா பாக்ஸ் உருகிரும். அதனால் சூடு கம்மியாக தான் ஊற்றணும்.
நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக அந்த பிசுபிசுப்பு தன்மைலாம் போகுது. இனிமேல் நம்ம நெய் உருக்குனா பாத்திரம் விழுகுமேன்னு கவலைப்பட தேவையில்ல. சட்டுன்னு ஒரு 5 மினிட்ஸில் நல்லா பளபளன்னு கழுவிடலாம். வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெண்ணெய் எடுத்த தண்ணியை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதை என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இது தண்ணி கிடையாது, பால் தான். ஏன்னா நம்ம பால் ஆடையிலேருந்து தானே வெண்ணெய் எடுத்தோம், இதையே நம்ம வேஸ்ட் பண்ணணும். இதை அடுப்பில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும். வினிகர் லெமன் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. இப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்காக வருது பாருங்கள். பால் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இதை வடிகட்டிக்கலாம். இதை ஒரு ஒயிட் கிளாத் வச்சு வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற வாட்டரை ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதை ஒரு மூட்டை மாதிரி கட்டி மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம். ஒரு மூட்டை மாதிரி கட்டியாச்சு. இப்போ இது மேலே வெயிட் வச்சுட்டோன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துச்சுன்னா அதுவும் வடிஞ்சிரும். இப்போ பன்னீரை ஷேப் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட்டில் நம்ம வடிகட்டி வச்சுருந்த பன்னீரை வச்சுட்டு அது மேலே ரொட்டி பேலன் கட்டையை வச்சுக்கலாம். அது மேலே ஏதோ வெயிட் வச்சுட்டு ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் இருக்கட்டும். 1 மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், வேணான்னு தூக்கி போடுற பொருளில் எவ்வளோ சூப்பராக நம்ம பன்னீர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இந்த பன்னீரை நம்ம தேவையான சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டான பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. அடுத்ததாக நம்ம வெண்ணெய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் எடுத்த உடனே ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இப்போ ஃப்ரீசர்லேருந்து எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக வெண்ணெய் ரெடி ஆகியிருக்கு பாருங்கள். இதை நம்ம ஏதாவது ரெசிபீஸ்க்கு தேவைப்படும் போது கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல சுத்தமான வெண்ணெய் சூப்பராக ரெடி ஆகியிருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற ஆடையில் இவ்வளோ பொருள் கிடச்சிருக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். இதை பிகினர்ஸ் கூட இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக செஞ்சிடலாம். மணல் மணலாக நெய் நல்லா வாசமனமாக இருக்குது. 600 கிராம் கிடச்சிருக்கு. அப்புறம் 200 கிராம் சாஃப்டான பன்னீர் கிடச்சிருக்கு. 300 கிராமுக்கு மேலேயே சுத்தமான வெண்ணெய் கிடச்சிருக்கு. இந்த பொருட்களோட மதிப்பு கடையில் வாங்கினோன்னா 1000 ரூபாய் இருக்கும். இதெல்லாம் வேஸ்ட்டாக கடையில் வாங்காமல் நாமளே இனிமேல் செஞ்சு நம்ம ஹஸ்பண்ட் பணத்தை சேமிக்கலாம், வீட்டில் பாராட்டும் வாங்கலாம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.